தெருவில் போகிறவன் ரிவ்யூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சீனை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு 80ல் வந்த ஃபாசில் எடுத்த படம். ஃபாசில் யாரும் இல்லைங்க, ஃபகத் ஃபாசில் அவரோட அப்பா. அவர் 80ல் நிறைய படங்கள் வெரைட்டியாக படங்கள் எடுத்திருக்காரு. அதில் ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா தான் இந்த என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. அதில் ஒரே ஒரு சீனை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இதை டீகோடு எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அந்த சீனில் நான் என்ன ரசித்தேன், நீங்களும் என்ன ரசிக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒரு சீனை சொல்லணுன்னா எடுத்தோன்னே சீன் சொல்லாமல் அதோடைய முன்கதையை நம்ம சொல்லணும்ல. அப்படி பார்த்திங்கன்னா வினோத் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு தம்பதியினர் இருக்காங்க. அவங்க ஒரு ட்ரிப்பு போகிறப்ப அவங்களோட குழந்தைய பறி கொடுத்துட்றாங்க. இன்னொரு குழந்தைய பெற்றெடுத்துக்கிறதுக்கு லக்ஷ்மிக்கு மெடிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ சூனியமாக அவங்களோட வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. சரி, வேறு ஊருக்கு போனோம்னா ஒரு மாறுதல் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா வினோத் ஒரு ஃபாதர் சந்திக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஃபாதர் இவங்களுடைய பின் கதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவராக அக்கறை எடுத்துகிட்டு, என்னோடய ஆசிரமத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நீங்கள் தத்தெடுத்துக்கங்க, உங்கள் ஒய்ஃபை எப்படியே விட்டுறாதீங்க, அவங்க ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க, நீங்கள் தான் ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வினோத்தை ட்ரிகர் பண்ணுறாரு. வினோத்துக்கு ஆல்ரெடி அவர் ஓகே தான் இருக்கார். சரி, இன்னொரு குழந்தை நம்ம தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு, நம்ம ஒய்ஃபை எப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க ஒய்ஃபு தான் மறுக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த தடவை பாலை த்ரோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஃபாதர் தந்துச்சேன், அவர் ரொம்ப காமெடியாக பேசுகிறாரு, அவர் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் சொல்கிறாரு, எடுத்துக்கலாமா அப்படின்னே. இல்லை முடியாது, என் குழந்தை என்னால் மறக்க முடியல, இறந்து போன குழந்தைய என்னால் மறக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. சரி வேணாம், ரொம்ப நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, அந்த ஃபாதர் போய் பார்த்துட்டு வரோமே, அந்த ஆம்பியன்ஸை போய் பார்த்துட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மியை ஏமாற்றி வினோத் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ லக்ஷ்மி வினோத் இவங்க 2 பேரும் அந்த ஃபாதர் நடத்துகிற அனாத ஆசிரமத்துடைய அலுவலகத்தில் அந்த படியில் நிற்கிறாங்க. இங்கேருந்து சீன் தொடங்குது. இவங்க அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வயதான தம்பதியினர் ரொம்ப காரசாரமாக வெளியில் வருவாங்க, ஒரு கோபமாக வெளியில் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னா, பின்னாடி ஏதோ ஒரு நடக்க போகிற ஒரு கலவரத்துக்கு அது ஒரு ஹூக் மாதிரி வச்சுக்கலாம். இவங்க உள்ளே போகிறாங்க, பார்த்தா ஃபாதர் அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்கார். அவர் ஏதோ உட்காந்துருக்காரு, ஏதோ தூங்கிட்டு இருக்காரு அப்படிலாம் நம்ம ப்ரே பண்ணிட்டுருக்காரு. அவர் ஏன் ப்ரே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அதுவும் ஒரு ஹூக்கு தான். அதுவும் பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி. ஸோ அவர் இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. உடனே ஃபாதர் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வரவேற்கிறாங்க. வாங்க 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 உள்ளே வாங்கன்னா, வினோத் சொல்கிறாரு, இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு லக்ஷ்மி, அவனே பார்த்தாலே படிச்சுன்னு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புகழ்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நாம் தான் இந்த மாதிரி ஏதாவது அந்த பொண்ணை புகழ்ந்து அந்த பொண்ணை அன்பாக பேசி அந்த பொண்ணை நார்மலைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க, நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காய் நகர்த்துறாரு. இந்த ஃபாதர் கேரக்டர் ப்ளே பண்ணவர் ஒரு மலையாளம் ஆக்டர், எம்எஸ் திரி புனி துரா அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பேரை கரெக்டாக சொன்னேன்னு தெரில. ரொம்ப அற்புதமான ஒரு ஆக்டர், நல்லா இதில் பண்ணியிருப்பார். இதில் காமெடியாகவும் இருக்கும், எமோஷனல் சீன்ஸும் இருக்கும். அந்த ஃபாதருக்கு சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் தமிழில் 2 படங்கள் தான் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு படம், அப்புறம் மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி ஹீரோவாக நடித்த படம், அதுலேயும் நடிச்சிருப்பார். ஸோ ஒரு நல்ல ஆக்டரை தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, நான் கதைக்கு வரேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த 2 பேரையும் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபாதர் கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் காரியக்காரர். அதாவது நல்ல காரியங்களை ஒரு முனைப்போடு செய்கிறவர். அதுக்கு ஜோக்காக பேசுகிறதோ சீரியஸாக பேசுகிறதோ எப்படியோ பேசி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த காரியத்திலே கண்ணாக இருக்கிறவர். ஸோ நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட மோட்டிவ் என்னவோ அது பக்கமே அவர் போயிட்டே இருப்பார். முதல்ல சிமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதிலேயே போயிட்டுருப்பார். இப்போ இவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, சரி குழந்தை அப்படின்னா குழந்தைய தத்தெடுத்துக்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக திருப்பி இவங்ககிட்டே கெஞ்சி வர்றது. இப்படியே ஒரு மோட்டிவே சுற்றிட்டு அலையிற ஒரு மனுஷன். அவருடைய சொந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரியே எதுவுமே இருக்காது, மற்றவங்களுடைய நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காகவே அலையிற ஒரு மனுஷன். ஸோ ரொம்ப ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபாதர் இவங்க 2 பேரையும் ரிசீவ் பண்ணி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வினோத் உட்காந்துருவார். ஆனால் அந்த பொண்ணு உட்காராது. இவர் நீங்கள் தான் தெரியும், ஜாலியாக பேசணுன்னே அந்த ஒரு தத்துவம் சொல்ல ஆரம்பிப்பார். அதாவது ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள சீக்கிரமே கூப்பிட்டுக்குவார், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. அப்புறமா தான் அந்த பொண்ணு உட்காரும். அந்த பொண்ணு ஏன் உட்காரல அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு பெரிய தத்துவம் சொல்ல போகிறாரு, சரி நம்ம கொஞ்சம் பணிவாக அதை நின்று கேட்போம் அப்படின்றதுக்காக பார்த்தா இல்லை உட்காரு அப்படின்னு. ஸோ இது மூலமாக அந்த பொண்ணு இந்த குழந்தை விஷயத்தில் தான் ரொம்ப அழுத்தமான பொண்ணு, ஸ்டப்போனான பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அடிப்படையிலே அந்த பொண்ணு ரொம்ப பணிவான பொண்ணு தான். இந்த ஒரு விஷயத்தில் தான் இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அந்த லக்ஷ்மி அவங்க உட்காந்துருவாங்க. இப்போ அந்த தத்துவத்தை அவர் கண்டினியூ பண்ணுவார். கடவுளுக்கு யார் ரொம்ப விருப்பமாக இருக்காங்களோ அவங்கள உடனே கூப்பிட்டுக்குவார். விருப்பம் இல்லாதவங்களை இங்கே பூமியிலே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். பார்த்தீங்களா, அதனால தான் நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை செல்ஃப் டீஸ் பண்ணிக்குவார்.
ஸோ வந்து அந்த இதை வந்து சிச்சுவேஷனை வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுறாரு, லோ பண்ணுறாரு. அதை எதுவும் அடுத்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க போகிறோம், இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஜாலியாக வந்து பேசுகிறாரு. உடனே வினோத் இதுக்கு நல்லா சிரிச்சிருவார். லட்சுமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு தானே, அதனால் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்த அந்த ஃபாதர் வந்து படக்குன்னு தன்னோட மூஞ்சியை சீரியஸ் ஆக்கி அவர் சொல்வார், கடவுள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா இன்னொரு விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்றத நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ப முயற்சி பண்ணுங்கள், எனக்காக நம்புங்க அப்படின்றா அந்த ப்ளீஸ் டோன்லாம் இல்லை, ஆர்டர் பண்ணுறது, நீங்கள் நம்பணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்மளோட லைஃப்பில் வேணும்னு சொல்வேன். ஜாலியாக பேசணும், ஃபன்னாக இருக்கணும். அதே நேரத்தில் முக்கியமான நேரத்தில் நம்ம குழம்பி இருந்தோம்னா நீ இப்படி தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆர்டர் பண்ணணும், நம்மளே டாமினேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய லைஃப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டாமினேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்வேன். ஸோ அந்த மாதிரி வந்து டாமினேட் பண்ணி அவர் சொல்கிறாரு, நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன் அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத எந்த விஷயத்தையுமே கண்டுக்காமல் அவர் இந்த பக்கமாக திரும்பிப்பார். இவர் ஃபாதர் இங்கே உட்காந்துருப்பார், இவங்க 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அந்த வினோத் லக்ஷ்மி அப்படின்ற அந்த தம்பதியினர் வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ரூமோட அந்த இதோட அனாத ஆசிரமத்தோட வாசல் இருக்கும். அங்கேருந்து கூப்பிடுவாரு, ஆயம்மா இங்கே வாமா அப்படின்னு. ஸோ அவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே டீனுவை கூட்டிகிட்டு வா. அப்போ தான் அந்த டீனுன்ற வார்த்தையவே வந்து கேட்பாங்க. ஸோ என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் தத்தெடுத்துக்கங்க அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி சீனில் வந்து ஃபாதர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, என்ன வயசு, எப்போ ஆசிரமத்துக்கு வந்துச்சு அப்படின்ற கேள்விலாம் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க அதை விட ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. ஸோ இல்லைன்னா நாமன்னா குலங்கோத்திரம் எல்லாத்தையுமே கேட்போமே, அதுவும் அனாதை குழந்தைகிட்ட என்ன குலங்கோத்திரம் கேட்குறது, ஆனால் நம்ம கேட்டுட்ருப்போம். ஸோ வந்து இவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ தான் அந்த டீனுன்ற வார்த்தையை வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் மேலே இப்படி வந்துட்டாங்க, ஆர்வமாயிட்டாங்க. டீனு யார், எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ அடுத்து டயலாக்கே இருக்காது. இளையராஜா சார் தான் இதுக்கு வந்து மியூசிக்கு. அவர் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூசர். பாவலர் கிரியேஷன் சார்பில் அவரும் அவரோட சகோதரர் ஆர்டி பாஸ்கரோட சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இளையராஜா நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம்மு, நிறைய கமர்ஷியல் படங்கள், சிங்காரவேலன், இது மாதிரி நிறைய கமர்ஷியல் படங்களும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வெரைட்டி ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அந்த டைமில். ஸோ இளையராஜா சார் சூப்பராக மியூசிக்கை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவங்க 3 பேரும் குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. ஸோ அந்த குழப்பமான அந்த மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த லக்ஷ்மி அவங்க என்ன குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா, இந்த நம்மளை வந்து சும்மா பார்க்கலாம் அப்படின்னு தானே சொன்னாங்க, இப்போ என்னடா குழந்தைய தத்தெடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் வந்து அந்த சேலையோட நுனியை வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வினோத்தை ஒரு முறைப்பாங்க. வினோத்துக்கு வந்து இவங்களை பற்றி கவலையே இல்லை. அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோடைய வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கும் ஒரு குழப்பம், அவருக்குமே ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஜீப் சாவியை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் ஃபாதர் இவங்க 2 பேருமே கவனிக்காமல், நாம் த்ரோ பண்ண வேண்டிய பாலை த்ரோ பண்ணிட்டோம், இனிமேல் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு அவர் வந்து அந்த அந்த டேபிளில் இருக்கிற அந்த பேப்பர் வெயிட்டை வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ எல்லாருமே ஒரு குழப்பமான மனநிலையில் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல் வந்து எல்லாருமே டைவர்ட் பண்ணி அந்த பக்கமாக திரும்பி பார்க்குது. பார்த்தா அது என்ன குரல்னா, ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, அந்த டீனுன்ற அந்த பாப்பா வந்து வந்துட்டான். இவர் இந்த பக்கம் இருந்து தான் ஆயாவை கூப்பிட்ருப்பாரு. பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து தானே அந்த குழந்தை வரணும், அப்படி வராமல் இப்படி சுற்றி வரும். ஸோ அதுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு அழகு எப்படின்னா, அந்த முன்னாடி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், கர்டன் இருக்கும். அந்த கர்டன் அப்படி திறந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மூடிடும். உடனே நீ வாமா அப்படின்னு சொன்னால் திருப்பி அப்படியே திறந்துட்டு அப்படியே மெல்ல வரும். இது ஒரு மேஜிக் மேன் வந்து அப்படியே அறிமுகமாக வரல, மேஜிக் மேன் ஒரு ஏஞ்சல், இவங்க லைஃப்பில் ஒரு மேஜிக் பண்ண போகுது அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து அறிமுகமாகும். அப்படியே மெல்ல அப்படியே நாணி கோணி வெக்கத்தோடு அந்த குழந்தை வரும். அது சின்ன பாப்பா தான், ஆனால் அந்த பாப்பா ஒரு பெரிய வீட்டு பெண்மணி மாதிரி அப்படியே கோணி நாணி ஒரு வெக்கத்தோடு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை பார்த்து ஒரு பொய் கோவம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக வந்து கேட்கும், அந்த பொய் கோவத்தோடு கேட்கும். ஃபாதர் வந்து உன்னை பார்க்கத்தாம்மா வாமா அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே தாண்டி அந்த வினோத் கேரக்டரை தாண்டி இவங்க பக்கத்தில் வந்து திருப்பி வந்து கேட்கும், எதுக்கு கூப்பிட்டீங்க, அதான் சொன்னேன்ல உன்னை கூப்பிடத்தான் அப்படின்னு. பார்த்தா இவருடைய பாக்கெட்டில் வந்து இங்கு பேனாவை வந்து மூடிய கழட்டி அப்படியே வச்சுருப்பாரு. இங்கு ஃபுல்லாக படர்ந்துருக்கும். ஐயோ இங்கு அப்படின்னு அந்த குழந்தைத்தனமாக சொல்லும், இந்த பேனாவை இப்படி மூடி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னே
சரி இப்படியே சும்மா அப்படியே குழந்தைகிட்டே பேசிகிட்டு இருக்கோம்மா, இப்போ 2 பேரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரியக்காரரில் நம்ம ஃபாதரு உடனே அவர் சொல்கிறாரு, டீனு இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு காரியம் நம்ம நடத்த போகிறோம், ஒரு புதிய ஒரு நபர்கிட்ட பேச போகிறோன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு டயலாக் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே நம்மளுடைய சக்ஸஸ் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உரையாடல் எப்படி தொடங்குது, நம்ம எப்படி தொடங்குகிறோம் அப்படின்றதுலேயே வந்து அதோடைய சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஃபாதர் வந்து எப்படி தொடங்குறாரு பாருங்கள். எடுத்தோடனே இவங்க பாருங்கம்மா, இவங்க வந்து பெரிய பணக்காரங்கம்மா அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தைக்கிட்ட இவங்களை அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவரோட வேலை. ஸோ அந்த குழந்தைகிட்ட எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு பாருங்கள். அந்த குழந்தைத்தனமா இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ குழந்தை அதுக்கே ஒரு முதல்ல கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம எப்பயாவது பார்த்துருப்போமோ, இப்போ மறந்துருப்போமோ அப்படின்னு. அந்த குழந்தையும் அந்த விளையாட்டில் பங்கெடுக்குது. தெரியல அப்படின்னே இந்த பக்கம் இருக்கிற அந்த வினோத் கேரக்டர் வந்து அப்படின்பார். அவர் வாமா அப்படிலாம் எதுவும் கூப்பிடாம குழந்தை மாதிரி அவர் எப்படின்றார். உடனே அந்த குழந்தை வந்து கூப்பிடுறாங்க, போமா அப்படின்னு. அந்த குழந்தை அப்படியே வெக்கத்தோடு அப்படி வந்து நிற்கிது. உடனே சத்யராஜ் சார், அவர் தான் அந்த வினோத் கேரக்டர் பண்ணியிருப்பார், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார். உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு கேட்பார், இது மாதிரி வந்து நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரையா? எடுத்தோன்னே அதான் கேட்குறாரு, நீ எங்கள் வீட்டுக்கு வரையா அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் உங்கள் வீடு எங்கே இருக்குது, அது எப்படி சென்னைக்கு மிக அருகில்ல அப்படிலாம் இல்லை. அந்த பொண்ணு அது குழந்தை தானே, அது கேட்கும், உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கும். உடனே இப்போ நம்மளுக்கே இப்போ நம்ம சின்ன பிள்ளையிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். அங்கே போனால் அந்த அத்தைக்கிட்ட சித்திக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு கிளம்புற நேரப்போ அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க, சரி பையனுக்கு நைட்டு இருந்துட்டு போட்டுமே, நாளைக்கு கூப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு. நம்ம அப்பா அம்மா கூட சரி நல்லா பேசிகிட்டு இருக்கானே, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு நம்ம முடியாது அப்படின்போம். ஏன்டா முடியாது, இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தேடானா, இந்த வீட்டில் டிவி இல்லையே அப்படின்னு. இப்போ இருக்கிற செல்ஃபோன் தலைமுறைக்கு அது தெரியாது. அந்த காலத்தில் நம்மளுக்கு டிவி ரொம்ப முக்கியம், அதுலேயும் கார்ட்டூன் நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் இல்லாத வீட்டை புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தையும் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக கேட்குது, இந்த வீட்டில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. உங்கள் வீட்டில் என்னென்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை வந்து லிஸ்ட்டு போடுது. பாலு, பொம்மை, அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப சிகப்பு பலூன் அப்படி சொன்னோன்னே இவர் வந்து அப்படியே அந்த குழந்தைய இப்படி ஏற்றி இப்படி மடியில் வச்சுக்கிறார். சரி சிகப்பு பலூன் அப்படின்னு. இது நார்மலாக வந்து அந்த அப்பா மகளுக்குள்ளே இருக்கிற ஒரு உரையாடல் தான். பொண்ணு மகள் என்ன பண்ணுவாள், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி இப்படின்னு அவர் சோர்வடைஞ்சிருவார். சோர்வடைஞ்சதுனால அதெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து கோபமாக பேச முடியாதுல்ல. அவள் மகள்கிட்ட சரிம்மா வாங்கிடலாமா அப்படின்பாங்கள்ல, அதே மாதிரி சரி ஓகே சிகப்பு பலூன் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சுறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அந்த குழந்தைகிட்ட இன்னும் என்னென்னலாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்காம எடுத்தோடனே அந்த குழந்தைய வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து சீக்கிரமாக எதுக்குமே அடாப்ட் ஆக மாட்டாங்க, பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வாழ்க்கையோட நிறைய கஷ்டங்கள் இல்லை புதுசாக வரப்போகிற எந்த உறவுகளுமே ரொம்ப ஈஸியாக வந்து ஆண்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. ஆனால் பெண்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மனைவினா திடீர்னு இன்னொரு பெண்ணா அந்த பெண்ணையும் நான் தன் மனைவியாக நினச்சிக்கிறது, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவாங்க. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். சரி இது நம்ம மனைவியோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி எதுவும். ஸோ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை இறந்து போச்சு, பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை இருந்து அந்த குழந்தையோட தங்கச்சி, இப்போ தங்கச்சியை பார்க்குறோம், இந்த தங்கச்சியை ஏற்றுக்குவோம் அப்படின்னு. ஆனால் அம்மாவுக்கு அப்படி இல்லை. அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ பழி ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு வந்து வாழ வேண்டிய வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ அந்த வாழ்க்கையை இந்த குழந்தை வாழ்ந்துருமோ அப்படின்னு இந்த குழந்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைய அடிஷனாக அந்த ஆண் பார்க்குறாரு, இந்த குழந்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த அம்மா வந்து பார்க்குது. ஸோ இதுதான் அந்த ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால தான் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சீக்கிரம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை. திடீர்னு ஒருத்தரை பார்த்து டே இவன் தானே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, அப்படியா அப்போ என் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஆனால் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வந்து அவ்வளோ க்ளோஸான ஒரு நண்பியை ஏற்றுக்கிறதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். இது என்னோடய சொந்த கருத்து, இதுக்கு யாரும் கமெண்ட்லாம் திட்டிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஆர்க் கரெக்டாக இருக்கும். உடனே சத்யராஜ் சார் அந்த வினோத் கேரக்டர் உடனே அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சிடும். அவ்வளோதான், இனிமேல் நீ என் மக அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடும். உட்கார வச்சோன்னே அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு, சட்டிப்பானை வேணும், சட்டிப்பானையா அப்படின்ற மாதிரி அவர் குழந்தைய அப்படியே உரையாடல் போய்ட்டுருக்கு. இப்படியே உரையாடல் போயிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? இப்போது இந்த பக்கம் ஃபாதர் வந்து இப்படி த்ரோ பண்ணிட்டார், அவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு த்ரோ பண்ணிட்டார். அதே டைலாக்கை நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோத் கேரக்டர் சொல்லுவோம், இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னே. இவ்வளோ நேரம் வந்து அந்த கொதிநிலையோட கோவத்தோட நம்ம ஹஸ்பண்ட் வந்து சும்மா ஃபாதரை பார்க்கலாம், இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்.
அந்த குழந்தைகளை சும்மா பார்க்கலாம் தான் சொன்னார். இப்போ குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்கிறாங்களே, நம்ம குழந்தைக்கு பதிலாக இந்த குழந்தைய ஏற்றுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு குழந்தைய தேவையில்லாமல் ஆசை காமிச்சு ஏமாத்தணுமே அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதோடு அப்படியே அந்த குழப்பமோடு அப்படியே இவங்ககிட்ட இப்படி நெருங்கி வந்துருச்சு, இவங்களை நோக்கி அந்த அம்பு வந்துருச்சுன்னே அவங்க ரொம்ப பதட்டம் அடைஞ்சிடறாங்க. உடனே அந்த குழந்தை சொல்லுது, கோவமாக இருக்காங்க அப்படின்னு, உங்கள் வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்னு கேளு. இப்போ நாம் ஏதாவது சொன்னால் கூட இந்த குழந்தையே ஏதோ நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால், சரி அந்த அம்மா வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மனம் வந்து நெகிழ்ந்து போய் அந்த குழந்தைய ஏற்றுக்குவாங்கன்னு பார்த்தா படக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சோடனே வினோத் கேரக்டருக்கு வந்து ஒன்றும் புரியாது. லக்ஷ்மி என்ன பண்ணுற அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே கோவமாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயலாக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டயலாக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வெளியே போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கேட்குது, நான் வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க கோவமாக எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே வாங்க போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 2 வாங்க போகலாம் வரும். முதல் வாங்க போகலாம் வந்து கோவமாக சொல்லுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வினோத் கேட்டதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு. உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் கோவத்தோடையும் அழுகையோடு வாங்க போகலான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அழுகை வந்துடுது. ஐயோ நம்மளால் முடியல, இன்னும் கொஞ்சம் விட்டால் நம்ம அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வெளியில் வந்து அந்த கதவுக்கு இந்த பக்கமாக செவரில் இருக்கிற அந்த செவரை நோக்கி அவங்க சொல்லுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ அழுதுருவாங்க. அழுதோடனே அவங்க போயிடுவாங்க. இப்போது அந்த வினோத் கேரக்டர் என்ன பண்ணும், வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஃபாதர்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசாமல் போயிடும். அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு செமி சர்க்கிள் அடித்து அந்த ஃபாதர்கிட்ட வந்து நின்றோம். இதோட இந்த காட்சி வந்து முடியும். அதாவது சாலமனோட ஒரு கதை இருக்குது. ஒரு 2 அம்மாக்கள் வந்து ஒரு குழந்தையோட அந்த சாலமன் கிட்ட வந்து நின்றுருக்காங்க. 2 பேருமே சொல்கிறாங்க, இதான் எங்களோட குழந்தை, நாங்கள் வெளியூர் இங்கே மண்டபத்தில் வந்து தங்கியிருந்தோம். இவளோட குழந்தை வந்து மண்டபத்தில் மேற்கூரை வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனால் இது என்னோட குழந்தை. இதே சீனை அப்படியே அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் அவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த கிங் சாலமன் என்ன பண்ணார்னா, சரி அவங்க ஊருக்கு ஆள் அனுப்பு, ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ண அப்படின்லாம் சொல்லாமல் அவர் சிம்பிளாக அந்த குழந்தைய நடுவில் நிப்பாட்டு, நான் அப்படியே சரி பாதியாக வெட்டுறேன், பாதி எடுத்துக்கங்க அப்படின்னே இந்த உண்மையான தாய் வந்து பதறிடுறாங்க. ஐயோ வேணாம், என் குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், அவங்கக்கிட்டே இருக்கட்டும். அந்த தாயின்ற அந்தஸ்துக்காக தான் அந்த அம்மா வந்து கேட்டுட்ருக்கு. அங்கே இருந்தாலும் என் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், என் கூட இருக்கணுன்றது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து சொல்கிறார். உடனே கிங் சாலமன் வந்து இந்த அம்மாவை செவிலையே அரைஞ்சிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த தாய் கொடுத்துக்கிறாரு. இந்த கதை தான் வந்து இந்த என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமோ அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது ஒரு குழந்தையை ஏற்றுக்கிறதையும் ஒரு குழந்தையை பறி கொடுக்குறதும் எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ ஆழமான விஷயம். அதனால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் நடக்கும் அப்படின்றத வந்து இந்த 2.5 மணி நேரம் படத்தில் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். இந்த படம் வந்து சேனல்லையும் அடிக்கடி வரும், எல்லா சேனல்லையும் அடிக்கடி வரும், யூடியூப்லேயும் இருக்கும். நீங்கள் பாருங்கள். அதாவது வந்து ஒரு சீன் கம்போசிஷன்னா இந்த குறியீடு, அந்த குறியீடு, இந்த லைட்டிங், அந்த லைட்டிங்லாம் இல்லை. அதை ப்ராப்பராக எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாங்க, அந்த ஆக்டிங்கை எப்படி ப்ராப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, மியூசிக் எப்படி அந்த காட்சியை வந்து ஃப்ளோவோடு கொண்டு போகுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக நான் சொன்ன காட்சி இருக்கும். இன்னும் இது மாதிரி இதில் நிறைய காட்சிகள் இருக்குது. நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த காட்சிகள் சொல்கிறேன். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்த வினோத் கேரக்டரில் நடித்த சத்யராஜ், அப்புறம் லக்ஷ்மி கேரக்டரில் நடித்த சுகாசினி, அப்புறம் அந்த ஃபாதர் கேரக்டரில் அந்த MS திரி அப்படின்ற ஒருத்தவர், அப்புறம் ரகுவரன் கேரக்டர் வருவார், அவரும் நல்லா பண்ணியிருப்பார். ரேகா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த குழந்தையோட உண்மையான தாய், வைத்திய நிலையில் இருக்காங்க. அவங்க தான் வந்து ரேகா. அவங்க தான் அவங்களுக்கும் அந்த குழந்தைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்து ஒரு பெரிய கிளபரம் நடக்கும், நிறைய வந்து பிரச்சனைகள் நடக்கும். ஸோ கடைசியாக எப்படி எமோஷ்னலாக அந்த ஒரு இந்த சாலமன் மாதிரியே, இந்த சாலமன் கதை மாதிரியே என் குழந்தை என் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இந்த தாய் என்ன முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை யார்கிட்ட போச்சு கடைசியாக அந்த கிங் சாலமன் கதை மாதிரி எப்படி யார்கிட்ட போச்சு அப்படின்றதான் நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இது மாதிரி இன்னும் வேறு என்னென்ன படங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு என்ன அனுபவம் கொடுத்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தெருவில் போகிறவன் ரிவ்யூஸ் தொடர்ந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் போடுவாங்க. இன்னும் என்னென்ன ரிவ்யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தாராளமாக கேளுங்க. நன்றி, வணக்கம்.